நெல்லிக்காய் புளியோதரைக்கு 6 நெல்லிக்காய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. புளியை தனியாக கரைச்சிக்கோங்க. நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் புளி கரைக்கிறதுக்கு. இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதியும் போட்டு புளி தண்ணியும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. 2 கப் சாதத்தை வடித்து நல்லா ஒரு தட்டில் பரப்பி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. 5 நிமிஷத்தில் அந்த நெல்லிக்காய் கலவையில் எண்ணெய் மிதந்து வந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தில் இந்த கலவையை போட்டு நல்லா கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்திங்கன்னா நெல்லிக்காய் புளியோதரை ரெடி.